ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் பண்ணுங்க. அது என்னென்னா, வெந்தயம் நாங்கள் வீட்டிலேயே வளர்த்தோங்க. என்னுடைய பையன்தான் அழகாக தண்ணியில் ஊற வச்சு அங்கே ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது என்ன பண்ணணும்னா, எல்லோரும் பிளான்டேஷன் ட்ரை பண்ண சொன்னாங்க. என்னுடைய சன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணியில் வந்து அந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, கொண்டு வந்து இந்த மண்ணில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அது எப்படி வளருதுன்றது அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் வந்து 2-3 days கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 2-3 days சொல்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் சொன்னோம் எப்படி பண்ணணும்னு, அவர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய சன்னு அழகாக பண்ணுறாரு பாருங்கள். அந்த வெந்தயம்லாம் எவ்வளோ அழகாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டார். ஒரு 4 to 5 daysக்கு நாங்கள் வந்து அதை பராமரித்தோம். அதுக்கப்புறம் போதும் விடு அது போதும். இப்போ போதும். இப்படி பண்ணு, கையில் இப்படி பண்ணிட்டு நல்லா பண்ணு. இப்படி தூரம் பண்ணுப்பா, கிட்ட இருக்கக்கூடாது, செடி வராது. நல்லா வரல பண்ணு. சூப்பர். இந்த கார்னர்ஸ்லாம் கூட போடு. ஓகேயா? இங்கே பாரு, அப்பா பாரு, கையில் பண்ணு. இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 4 நாள் மழை வந்துச்சுங்க. எங்களால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு ஷெட் இருக்குங்க, அங்கே கொண்டு போயிட்டு அதை அப்படியே வச்சுட்டோம். அங்கே வச்சுட்டு நல்லா வளர்ந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நாங்கள் அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அது தண்ணியில் அழைச்சி அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே விட்டால் அப்படியே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், பூவும் வந்துடுங்க. இதுதான் கரெக்டான சைஸு. நம்ம இதை பொரியல் பண்ணுறதுக்கு நாங்கள் பறிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அதை அழைச்சி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. குளிர்ச்சி தருங்க. நிறைய பேருக்கு குளிர்ச்சி, நிறையா உடல் சூடு நிறையா இருக்கும். சீசன் டைமில், இந்த வெயில் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் டைஜஷன் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்கள். வெந்தயம் சாப்பிட்லாம், வெந்தயம் கீரை சாப்பிட்லாங்க. நிறைய பேருக்கு புளி எப்பமாக இருக்கும், வெந்தயம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் கீரையாக பொரியல் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக கொஞ்சமாக வெந்தயம் ஒரு உள்ளங்கையில் வச்சு அப்படியே வாயில் போட்டு தண்ணி குடிச்சு சொல்லுங்கள். தேவையற்ற கொழுப்புகள்லாம் நீக்கிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க வெந்தயம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. தேவையற்ற கொழுப்பெல்லாம் உடம்புல இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத சேர்ந்துருக்கிற கொழுப்பெல்லாம் நீக்கிடுங்க. பொதுவாக எப்படி கொழுப்பு சேருதுன்னு உடம்புலன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம். அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது என்ன ஆகும்னா, அதுக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா, கேலரிஸ் பேர்ன் ஆகிற வேலை எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, அது போய் தேவையற்ற கொழுப்பெல்லாம் போய் ஒரு ஃபேட்டி லிவராக வயிற்றில் போய் கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெந்தயம்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வெந்தயம் கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, அது என்ன பண்ணுன்னா, தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சிருங்க உடம்புல. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இந்த சைஸ் வெந்தயம் தான் கடையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்களா, அதுவும் வெந்தயம் கட்டு தாங்க. நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் போட்டிருந்தோம். அது வெந்தயம், அது சின்ன கட்டும் பண்ணி காமிச்சிருக்கோம், பெரிய சைஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டீங்க. பண்ணைக்கீரை, புளிச்சக்கீரை, பாலக்கீரை சைஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வெந்தயக்கீரை எவ்வளோ பெரிய கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ பெரிய வெந்தயக்கீரை கட்டெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு கட்டு 2 கட்டு வாங்கினா போதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சரியாப்படுங்க. எவ்வளோ பெரிய வெந்தயக்கீரை கட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சின்ன சைஸு எங்கேயுமே கிடைக்குங்க. ஆனால் பெரிய கீரை சைஸில் கட்டு இந்த மாதிரி பார்ப்பீங்கன்னா, நான் ஆமாங்க, நாங்கள் அப்படியே ஷெட்ல எடுத்து போய் வச்சுட்டு மழையில் வந்து விட்டுட்டோங்க. நல்லா வளர்ந்துச்சுங்க. வளர்ந்து அதை நல்ல கீரை மட்டும் போய் எடுத்து நாங்கள் வந்து கட்டி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வச்சுருக்கோங்க. வெந்தயக்கீரை ஏராளமான சத்துருங்க. உடல் சூட்டை தண்ணிக்குங்க. கண் பார்வைக்கு சிறந்ததுங்க. நிறைய பேருக்கு தோல் நோயில் சின்ன சின்ன பிம்பிள், சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட், ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துகிட்டே இருக்குங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் வெந்தயக்கீரை நீங்கள் பொரியல் பண்ணி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா பஞ்சாக பறந்துடுங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கள் வெந்தயக்கீரை அவசியம் கொடுக்கணுங்க. வாரத்துக்கு 2 தடவை தான் நீங்கள் சாப்பிடணுங்க. வெந்தயக்கீரை சாப்பிட்டோன்னே தேவையற்ற கொழுப்பு, ஃபேட்டி லிவர்ஸு, தொப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா, அதெல்லாம் கரைஞ்சிருங்க. நிறைய பேருக்கு உடல் உபாசனை சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உப்பசமாக இருக்கும் வயிறு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து இப்போது உப்பசமாக இருக்கும். என்னென்னா எது சாப்பிட்டாலும் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த தேவையற்ற கொழுப்புகள், கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் நிறைய பேர் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு உடலில் சுறுசுறுப்பு தன்மை கொடுக்குங்க. பேசிக்காக நீங்கள் அது காலையில் பொரியல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த உடம்புல ஸ்டாமினா இருக்கிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நேற்று ஒரு மாதிரி இன்றைக்கி வெந்தயக்கீரை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குளுக்கோஸ்லாம் சாப்பிட்டா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுங்க வெந்தயத்தில். ஏன்னா வெந்தயத்துடைய தன்மைகள் ஏராளங்க. வெந்தயத்தில் இருக்கிற மருத்துவ தன்மைகள் ஜாஸ்தி. ஏன்னா இந்த கீரை நீங்கள் கடையில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. சின்ன கட்டை டிக்குன்னு நீங்கள் எத்தனையோ கீரை இருக்கும், சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் இருக்கும். ஆனால் இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா பார்த்துனே வாங்கி போயிடுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நேச்சுரலாக அது வந்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி கல்லீரல் சுத்தம் பண்ணுங்க. இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் வராமல் தடுக்குங்க. இது
ஏன்னா தேவையற்ற கொழுப்புக்களை கரைச்சிட்டாலே இந்த கிட்னி ஸ்டோன்ஸு, உடம்போட வந்து டைஜஸ்டிவ் பிரச்சனை, உடல் வந்து உப்பசமாக வயிறு, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், சளி, இருமல், இதெல்லாம் எதனால் வருது? தேவையற்ற கொழுப்பு உடம்புல இருந்து அதை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு லேசினஸ் கிரியேட் ஆகும். பட் இந்த வெந்தயக்கீரை என்ன பண்ணுன்னா, நேச்சுரலாகவே இருக்கிற நார் சத்து என்ன பண்ணுன்னா, தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சி உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கும். நேச்சுரலாகவே கொஞ்சம் தூரம் நடந்தாலே நிறைய பேருக்கு மூச்சு வாங்கும். ஆனால் இந்த வெந்தயக்கீரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற பிரச்சனையே இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சுறுசுறுப்பாயிடுவீங்க இல்லையா? அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த வெந்தயக்கீரையில். இன்றைக்கே இந்த வெந்தயக்கீரை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.